ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் நெக்கில் லூஸ் வரதை எப்படி நம்ம பேட்டர்னில் கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பேக் பார்ட்டில் வந்துட்டு ஷோல்டர் வந்து 6.5 எடுத்திருக்கோம். இப்போ பேக்கில் வந்து 6.5 எடுத்து கட் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து ஃப்ரண்ட்டில் அப்படியே மார்க் பண்ணாமல் ஒரு 1/2 இன்ச் லெஸ் பண்ணி மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி போட் நெக்கு ப்ளவுஸ், இந்த மாதிரி க்ளோஸ் நெக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் லூஸ் வரும். அப்போ அந்த மாதிரி இடத்துல பேக்கில் வைக்கிற ஷோல்டரோட 1/2 இன்ச் லெஸ் பண்ணி மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஸ்லோப் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேக்கில் கட் பண்ணிருக்கோம்ல அந்த ரெடி ஷோல்டர் ஸ்ட்ராப், அந்த ஷோல்டர் ஸ்ட்ராப்பை வந்துட்டு நம்ம இதில் எவ்வளோ இருக்கோ, பேக் பார்ட்டில் எவ்வளோ அளவு இருக்கோ அதை அப்படியே வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நெக்கு ஹைட்டு, ஃப்ரண்ட் நெக் ஹைட் வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதையும் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பேக்கில் நம்ம வந்து ஷோல்டர் அதிகமாக இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கம்மியாக ஷோல்டர் இருக்கிறப்ப எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் டவுட் இருக்கும். இப்போ நீங்கள் ஆம்ஹோல் வந்து செக் பண்ணி பாருங்கள். பேக்கு ஃப்ரண்ட்லேயுமே ஈவனாக வர்ற மாதிரி ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சீம் அலவன்ஸ், ஈஸ் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இப்போ ஆம்ஹோல் அளவு பேக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டுமே சேமாக இருக்குது. அதே மாதிரி ஈஸ் அலவன்ஸும் சேமாக கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் 2 ஷோல்டரும் ஆம்ஹோல் வந்து கரெக்டாக ஈவன் பண்ணி செட் பண்ணுறேன். அந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு நமக்கு நெக்கு கிட்ட மட்டும்தான் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி இப்போ கட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ப்ளவுஸ் வந்து பெர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.